ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜாக்பாட் வந்தது எதிர்பார்த்த அறிவிப்பு. பள்ளி கல்லூரி மாணவர்கள் இன்ப அதிர்ச்சியில் அப்படியே மூழ்கி போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தோணும். ஹாய் மக்களே, ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல மறுபடியும் ஒரு பெரிய ஹாட் டாபிக். இது என்ன அப்படின்னா, அதிமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃப்ரீ லேப்டாப் கொடுக்கிற ஸ்கீமை திரும்பவும் கொண்டு வர போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு முழுக்க வந்து தேர்தல் சூறாவளி சுற்றுப்பயணத்தில் மேற்கொண்டிருக்காரு. கிட்டத்தட்ட 4 கட்ட சூறாவளி சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு 5ஆம் கட்ட தேர்தல் பயணத்தை வந்து அறிவிச்சிருக்காரு. இதுல வந்து நிறைய விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா மாணவர்களுக்கு ஃப்ரீயான லேப்டாப் திருப்பி கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இதுல இருக்கக்கூடிய நிஜ நிலவரம் என்ன அப்படிங்கறத தான் இப்ப நம்ம அலசி ஆராய போறோம். இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த விஷயத்தை பார்க்கலாம். கடந்த ஆட்சியோட சாதனைகள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து அதிமுக உடைய கடந்த ஆட்சியில் நடந்த சில நிகழ்வுகளை கொஞ்சம் நமக்கு டீட்டெயிலாக பார்த்துடலாம். கடந்த அதிமுக ஆட்சி அந்த டைமில் வந்து அவங்க இலவசமாக மடிக்கணினி திட்டத்தை வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக செயல்படுத்தினாங்க அப்படின்னே சொல்ல தோணுது. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 52.35 லட்சம் மாணவர்களுக்கு வந்து ஃப்ரீ லேப்டாப் கொடுத்தாங்க. அதுக்கு அவங்க செலவு பண்ண அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 7,300,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன விஷயம்? கிட்டத்தட்ட 7,300 கோடி ரூபான்னு சொல்றாங்க. இது சின்ன விஷயம் கிடையாது. இந்த லேப்டாப் இந்த ப்ராஜெக்ட் வந்து அந்த டைம்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எவ்வளவு தூரம் ஸ்பெஷலான, அதுவும் குறிப்பா கிராமப்புற மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு அதை அனுபவிச்சு பார்த்த மாணவர்களுக்கு தான் அதோட முழு பலனுமே தெரியும். அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த டெக்னாலஜி பத்தி தெரியாம இருந்துச்சு. இந்த லேப்டாப் கொடுத்தது மூலமா அவங்க கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை, பேசிக்கான விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. ஆன்லைனில் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை தேடக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய புது புது விஷயங்களை லேர்ன் பண்ண ரொம்பவே ஈஸியாக இருந்தது இந்த லேப்டாப்பு. உண்மையிலுமே இது வந்து ஒரு பெரிய ஒரு எஜுகேஷனல் ரெவல்யூஷன் சொன்னால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு இந்த லேப்டாப் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது. முக்கியமாக சொல்லணும்னா, அப்போ இருக்கக்கூடிய ஏழை கிராமப்புற மாணவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி பற்றின பெரிய ஒரு ஐடியா இருந்திருக்காது, ஒரு முன் யோசனை இருந்திருக்காது. அந்த பேசிக்கான அந்த டெக்னாலஜியை பற்றி, அந்த டிஜிட்டல் உலகத்தை பற்றி அந்த ஏழை மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இந்த ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் இருந்துச்சு. ஆனால் தற்போதைய நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய கவர்மெண்ட் இந்த ஸ்கீமை கேன்சல் பண்ணிட்டாங்க. இது நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பெரிய லாஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ எல்லாமே ஆன்லைன் கிளாஸாக மாறிடுச்சு. டிஜிட்டலில் ஃபோனில் தான் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணி, முக்கியமாக சில விஷயங்களெல்லாம் ஃபோன் இருந்தால் தான், லேப்டாப் இருந்தால் தான் கற்றுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியுங்கிற அளவுக்கு இன்றைக்கி மாறி போயிருக்கு. இப்போல்லாம் லேப்டாப் இல்லாமல் இதெல்லாம் சாத்தியமே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் இப்போ கஷ்டமாக மாறி போயிருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் குறிப்பாக பொருளாதார ரீதியாக பின்னங்கி இருக்கக்கூடிய குடும்பங்களை சேர்ந்தவங்க வந்து லேப்டாப் வாங்க முடியாமல் ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கடன் வாங்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் சென்டருக்கு போய் தான் நிறைய விஷயங்களை அவங்களால லேர்ன் பண்ணிக்க முடியுது. இந்த சுச்சுவேஷனில் அதிமுகவுடைய இந்த அறிவிப்பு வந்து ஏழை குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் பரவலாக பொதுமக்கள் மத்தியில் பேசக்கூடிய விஷயமா இப்போ மாறி இருக்கு. இது மறுப்பதற்கே கிடையாது. இதுதான் நிஜம். ஆக்சுவலி சொல்லப்போனால் இந்த உண்மையான கள நிலவரம் இந்த இடத்துல இதுதான் உண்மையான கள நிலவரம். இந்த இடத்துல தேர்தல் வாக்குறுதியை நம்ம முக்கியமாக பார்க்கணும். அதிமுகவோட, அதாவது அவங்களோட தேர்தல் அறிக்கையில் இந்த வாக்குறுதியை இப்போ மீண்டும் கொடுத்துருக்காங்க. இது ஸ்டூடெண்ட்ஸோட ஃபியூச்சருக்கு அதிமுக எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படிங்கிற விஷயத்தை இது எடுத்து காட்டுது. அவங்க மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இந்த திட்டத்தை மறுபடியும் அவங்க ஆரம்பித்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மறுபடியும் லேப்டாப் தரக்கூடிய விஷயங்கள், இலவசமாக அந்த சைக்கிள் தரக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஏழை மாணவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதே போல் இது வந்து லேப்டாப் கொடுக்குற விஷயம் மட்டும் கிடையாது, இது மாணவர்களுக்கு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இது வந்து பார்க்க தோணுது அப்படிங்கிற விஷயங்களையும் அப்படிங்கிற கருத்துக்களையும் முன்வைச்சிட்டு வராங்க. இப்போ இருக்கிற இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இந்த டெக்னாலஜி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. இந்த லேப்டாப் மூலமாக தான் கிராமப்புற மாணவர்களுக்கும் நகர்ப்புற மாணவர்களுக்கு ஈக்குவலாக போட்டி போட முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே முன்வைக்கிறாங்க. ஸோ இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கேள்வி ஓடிக்கிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வாட்டி அதிமுக இந்த திட்டத்தை நிஜமாகவே கொண்டுட்டு வருவாங்களா, இல்லை இது வந்து வெறும் ஒரு எலெக்ஷன் ஸ்டாண்டு தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குது. இதுக்கு விடை வந்து தேர்தல் முடிவு வந்த பிறகு தான் தெரிய வரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கன்ஃபார்ம், இந்த லேப்டாப் ஸ்கீம் இந்த எலெக்ஷனில் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும், ஒரு இம்பேக்ட்
கிரியேட் பண்ணும் அப்படின்னு மட்டும் நிஜம். ஏன்னா இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் லேப்டாப் கொடுக்கும்போது அது ஏற்படுத்தின இம்பாக்ட் இருக்குல்ல, அது இன்னமும் அந்த இருக்கு. ஏன்னா அந்த அந்த டிஜிட்டல் புரட்சி, அந்த தாக்கம் ஏழை மாணவர்கள் மத்தியில் இப்போவும் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதனால ஏழை மாணவர்கள் மத்தியில் லேப்டாப்புக்கு அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இப்போ ரொம்பவே எகிரி போயிருக்கு, எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு. இதுதான் உண்மை. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இன்னமும் வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும். அதிமுக கிட்ட இருந்து இன்னமும் நம்ம என்ன மாதிரியான திட்டங்களை நம்ம எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிற விஷயங்களை, அல்லது திமுக ஆட்சி தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக இன்னமும் என்ன மாதிரியான விஷயங்களை முன்வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களையும் கீழே நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் 2 கட்சிக்குமே ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும். அது நாளைக்கு நமக்கே அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக மாறும் அப்படின்னு நம்புகிறோம். மிக்க நன்றி.